சார் இருக்காங்களா? இருக்காருங்க. நீங்க யாருங்க? நான் சந்தியாவோட ஃப்ரெண்ட் நிர்மலா. உள்ள வந்து உட்காருங்க. ஐயா மேல இருந்து இப்ப வந்துருவாரு. வாங்க உட்காருங்க. வாமா. வணக்கம்மா. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. நான் சந்தியாவோட ஃப்ரெண்ட் நிர்மலா. இவங்க என்னோட அம்மா. தெரியுமா, சந்தியா இப்பதான் போன் பண்ணி சொன்னா. ஆமா சார், நான் தான் சந்தியாவுக்கு போன் பண்ணியிருந்தேன். அவ ஹஸ்பண்டோட பெங்களூருக்கு போயிருக்கதா சொன்னா. வீட்ல அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். நீ போய் அப்பாவை பாருன்னு சொன்னா. அதான். ஆமா, சந்தியா ஏற்கனவே வேலைக்கு உனக்கு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டியாமா? ஆமா சார், அப்பத்தி நிலைமை அது. ஆனா இப்ப கண்டிப்பா எனக்கு ஒரு வேலை வேணும் சார். உனக்கு வேலை உறுதியா இருக்குமா? நீ கிளம்ப ரெடி ஆயிடு. கிளம்பணுமா? எங்க? குற்றாலத்துல. அங்க நாங்க நடத்திட்டு வர டி அடிக்ஷன் சென்டர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல உனக்கு வேலை. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும், மெஸ்ஸ நல்லா கவனிச்சுக்கணும். அதோட இல்ல, அங்க நடக்கிற அன்றாட வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையும் நீதாமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பேஷண்ட்டுங்களை நல்லா கவனிச்சுக்கணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை. நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பேன் சார். தட்ஸ் குட். நீ உடனே கிளம்புமா. நீ வர்ற விவரத்தை நான் குற்றாலத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஆல் தி பெஸ்ட். நீ என்னைக்கு போற, எந்த பஸ்ல போறேங்கறத எனக்கு போன் பண்ணி சொல்லிடு. நான் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அங்க பார்வதிங்கிறவங்க வந்து உன்னை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆமா, நீ ஏற்கனவே குற்றாலம் போயிருக்கியா? இல்ல சார், போனது இல்ல. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்புறம் என்னம்மா? இல்ல, என் சேலரி எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவாமா, ஒரு 2000 இருந்து 3000 இருக்கும். அத சென்டர்ல உனக்கு விவரமா சொல்லிடுவாங்க. ஓகே சார். தங்கறதுக்கு அத நீதாம்மா பாத்துக்கணும். ஆனா அதுக்கு அந்த பார்வதி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த இன்சார்ஜ பார்த்து நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார், தேங்க்யூ. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிம்மா, வரையா வாங்க. வரோம் சார். சரி. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. என்னடா திடுதிப்புன்னு பெல்ட் அடிச்சு என்னமா பேசுற? ஏண்டா, எத்தனை தடவை என்ன என்னெல்லாம் குறை சொல்லிருப்ப நீ? அம்மாவை சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பச்சோந்தி மாதிரி மாறிட்டியடா. எனக்கு அப்பவே மனசெல்லாம் குமுறிச்சு. அந்த இடத்துல உன்னை ஒண்ணும் திட்ட முடியல. இப்ப பாரு, அம்மா தண்ணி கொடுத்தனா அது இதுங்கிறான். நான் பேசுனதுல எந்த தப்பு இருக்கிறதா இப்பவும் நான் நினைக்கல. என்ன செல்வா இப்படி பேசுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களை பாக்குறேன். உங்க பேச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நீங்க அத்தையை தூண்டி விடுற மாதிரி தானே பேசுனீங்க. அப்படி பேசுற ஆளு நீங்க. நல்ல கேளு சரம். எல்லாரும் யோகியன் யோகியன் சொல்லி சொல்லி உனக்கு தலை கணத்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டியாடா. இப்ப என்ன ஆயி போச்சு? என்ன ஆயி போச்சா? அம்மா தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்றாங்க. போட்டுமே. அம்மாவும் நிர்மலாவும் தண்ணி கொடுத்தன போறதா நல்லது. அதுக்காக தான் அப்படி பேசிட்டேன். என்னடா சொல்ற? இத பாருங்கண்ணே, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசா உடைச்சுக்கிட்டு இருக்கு இந்த வீட்டுல. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அம்மா தனியா இருக்கட்டுமே. வர வர என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஆனா எல்லாமே எனக்கு தெரியாம எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே நடக்குது. ஆனா எல்லாத்துலயும் பாதிக்கப்படுறவன் நான் தான். அதே மாதிரி என்ன, இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். என்னடா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா லீலாவுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அம்மாவோட கோவத்துக்கு இதுதான் காரணமா? அம்மா எதுக்கு தான் கோவப்படல. எனக்கு எதுவுமே பிடிக்கலடா. என்ன பிடிக்கல? சண்டை வரதுங்கிறதுக்காக அம்மாவையும் நிர்மலாவையும் தள்ளி வச்சிட முடியுமாடா? அவங்க தனி கொடுத்தன போனோங்கிற எண்ணமே எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்ல முடியாதுடா கண்ணு. நீ பாசத்தால உங்க அம்மா மனசை மாத்திரலான்னு நினைக்கிற. அது நடக்காதுடா கண்ணு. பாட்டி, அம்மா கிட்ட பிரியமா இருக்கிறது என்னோட சுபாவம். அவங்கள தனியா அனுப்புறதுக்கு ஒண்ணும் நான் அவங்க வயித்துல பிறக்கல. கடைசி வரைக்கும் அவங்க வச்சு காப்பாத்தணும். அடேங்கப்பா, என்ன கரிசனப்பா. இந்த கரிசனத்துல கொஞ்சம் சரோ மேல காட்டியிருந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. இல்ல சிதம்பரம் ஐயா மேல காட்டியிருந்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு வர வர பைத்தியம் பிடிச்சன போல இருக்கு. இவன் வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு லீலாக்கு வேலை வாங்கி தரானா. என்னடா இது புது பிரச்சனை? ஏன்டா ரொம்ப வேலை கொடுத்து வாங்குற? லீலாவுக்கு இந்த உதவியை நான் செஞ்சுதான் ஆகணும். பாவம் லீலா. டேய், முதல்ல இது அந்த ரவி ஒத்துப்பானான்னு பாரு. அவன் ஒரு குணம் கெட்டவன். அவனுக்கும் பிடிக்காம அம்மாக்கும் வேதனை தர மாதிரி ஏன்டா இந்த வேலை உனக்கு? இந்த விஷயத்துல நான் தீர்மானமா இருக்கேன்.
யார் என்ன ஃபீல் பண்றாங்கன்றத பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல, அதுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. செல்வம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதனால லீலா வாழ்க்கையில இன்னும் என்ன பிரச்சனை வருமோ? லீலாவுக்கு இனிமேல் புதுசா என்ன நீ பிரச்சனை வரணும்? அப்படி இல்ல செல்வம். அண்ணி ப்ளீஸ், லீலா கொஞ்சமாவது இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுபடணும்னா அவ வேலைக்கு போய் தான் ஆகணும். இதுல நான் யார் பேச்சையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. லீலாவுக்கு இந்த உதவியை செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்றேன். எனக்கும் சரி லீலாவுக்கும் சரி மனசுல எந்த களங்கமும் இல்ல. எங்க மனசு சுத்தமா தான் இருக்கு. அது ஒண்ணு போதும். மனசாட்சியை தவிர வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நிர்மலா, என்னம்மா? நீ பாட்டுக்கு சரியா யோசிக்காம எடுத்தேன் கவுத்தேன் பண்ற காரியம் சரியா வருமாடி? யோசிக்காம காரியம் பண்ணன்னு யாருமா சொன்னது? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். ஏன் நிர்மலா, அதுக்காக குத்தாலத்துக்கா வேலைக்கு போனோம்? அது எவ்வளவு தூரம் எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதேடி. அது தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற? பஸ்ல என்ன டிரைவர் கொண்டு இறக்கி விட போறாரு. தேவையில்லாம நீ ஏமா குழப்பிக்கிற? நிர்மலா, என்னம்மா? நீ பாட்டுக்கு சரியா யோசிக்காம எடுத்தேன் கவுத்தேன் பண்ற காரியம் சரியா வருமாடி? யோசிக்காம காரியம் பண்ணன்னு யாருமா சொன்னது? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். ஏன் நிர்மலா, அதுக்காக குத்தாலத்துக்கா வேலைக்கு போனோம்? அது எவ்வளவு தூரம் எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதேடி. அது தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற? பஸ்ல என்ன டிரைவர் கொண்டு இறக்கி விட போறாரு. தேவையில்லாம நீ ஏமா குழப்பிக்கிற? அது இல்லம்மா, தெரியாத ஊர்ல பழக்கம் இல்லாத ஜனங்களுக்கு நடுவுல எப்படி போய் எங்க தங்கி இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு அலைச்சல் இந்த கட்டைக்கு தேவையான மனசுல ஒரு மலப்பு. அதாண்டி. அம்மா, நீ அனாவசியமா குழம்பிக்காத. நாம இங்க இருந்து கிளம்பி குற்றாலத்துக்கு போறோம். அங்க இருக்கிறவங்கள ஒரு வீடு பார்க்க சொல்லலாம். அதுக்கப்புறமா நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். திரும்ப நம்ம இங்க வந்துடலாம். வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் நாம அங்கேயே போயிடலாமா? என்னம்மா ஒரு மாதிரி ஆயிட்ட? பின்ன நம்ம நிலைமை இப்படி அடி ஆகணும். 2 ஆம்பளை பசங்க இருக்கையில எங்கேயோ ஒரு ஊர்ல இப்படி போய் கடந்து சிரமப்படணும்னு நம்ம தலையை எழுத்து ஆயிப்போச்சேடி. என்னம்மா பண்றது? ஏண்டி, சம்பளம் 2000ல இருந்து 3000க்குள்ளதானமே. இந்த சம்பளத்துக்கு வேலை பார்த்தா வருஷம் பூரா 100க்கு 200க்கும் அல்லாட வேண்டி வரும் போல இருக்கே. அதுக்கு என்னம்மா பண்றது? உன் பொண்ணு ரோஷக்காரைய வளர்த்துட்டியே, பேசாம போலாமாமா? வா. எப்படி புலம்பாம இருக்கிறது? அம்மா, உன் வயித்துல பிறந்த 2 ஆம்பளை பிள்ளைங்க தான் என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருக்கு. நீ விதியதாம நொந்துக்கணும். அதை தாண்டி நொந்துக்கிறேன் பாரு. ஏன் வயித்துல பிறந்த மகன் நீ அறிமுகம் இல்லாத புது ஊர்ல போய் 100க்கு 200க்கு கஷ்டப்பட போற. ஆனா எவ்வளவு ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து உக்காந்து இருக்கிறவ எல்லாத்தையும் அனுபவிக்க போறா. கஷ்டப்படுறப்பெல்லாம் கூட இருந்துட்டு இப்போ உன் அண்ணன் நல்லா சம்பாதிச்சு செழிப்பா இருக்கும்போது அதையெல்லாம் அனுபவிக்காம போறமேடி. நாமளும் இப்படி போயாச்சுன்னா உன் அன்னிக்காரிய பிடிக்க முடியுமா? அழகர் குல சிரிக்கி இனிமே தரையில காலால நடக்க மாட்டா, மிதந்துகிட்டே தான் அலைவா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நல்லா யோசிச்சாச்சுமா, நீ வீணா புலம்பாத. நேரா போய் குற்றாலத்துக்கு டிக்கெட் வாங்குவோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். வா. என்னது, கோபியை பாம்பேல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா? நல்லா தெரியுமா? அது நம்ம கோபி தானே? ஆமா சார், உங்க தம்பி கோபியை தான் சொல்றேன். ராகேஷ் தானே கோபியை பாம்பே கூப்பிட்டது. அவன் ரொம்ப சிக்கலான ஆளாம் சார். இந்த போதை மருந்து வாங்கி விற்கிற பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவனை தேடிட்டு இருந்திருக்கு. பாவம் உங்க தம்பி போய் அதுல மாட்டிக்கிட்டாப்லையா. இவ்வளவு நடந்திருக்கு, யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லையா? எனக்கு கூட ஒண்ணும் தெரியாது சார். ஓனரும் போஸும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதை வச்சுதான் எனக்கு இந்த விவரமே தெரியும்.
அப்போ இந்த விஷயம் பூரா போஸுக்கு நல்லா தெரியும். போஸுக்கு மட்டும் இல்ல சார், அவர் இன்னொரு சகல மாணிக்கம் இருக்கார்ல, ஆமா, அவருக்கும் தெரியும். அவங்க இங்க இருந்துகிட்ட கோபியை வெளியில கொண்டாடுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, யாரும் எங்கிட்ட இதை பத்தி சொல்லல. சரி, ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு சார்? நீயாவது என்ன மனுஷனா வச்சு இந்த விஷயத்த சொன்னீங்க. வரம்பா. பரவாயில்ல சார். எங்க இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? தெரியலையேங்க, எங்க போனாங்களோ. நான் சாப்பாடு வேற செஞ்சு வச்சிருக்கேன். அத்தை சரியான நேரத்துல சாப்பிடலன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு புரியல. அண்ணே, எங்கம்மா போயிட்டு வரீங்க? நிர்மலா, என்ன இதெல்லாம்? எங்க போயிட்டு இருக்கீங்க? நீயா சொல்லு. எந்த உரிமையில எந்த தகுதியில என்கிட்ட கேள்வி கேட்கற நீ? இதுக்கு என்ன தகுதி வேணும்? அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்காத. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு நான் உனக்கு கீழே போயிடல. உன் வேலையை பார்த்துட்டு போ. அத்தை கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. அத்தை நிர்மலா, நீயும் வாமா. எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். வாங்க வாங்க. அத்தை. நிர்மலா, குழந்தை படுக்க வைமா. அம்மா, சரதான் சாப்பிட கூப்பிடறால, ஏமா அமைதியா இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க. நாங்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? எங்க? ஊர்ல தான் நிறைய ஹோட்டல் கட்டி வச்சிருக்க. அதுல ஒரு மகராச ஹோட்டல்ல நானும் நிர்மலாவும் நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். ஏமா நம்ம வீடு இருக்கும்போது ஏமா ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? என்ன சொன்ன? நம்ம வீடா? எதுப்பா எதுப்பா நம்ம வீடு? இதுதான்மா. இது உங்க வீடு தானே? அடேங்க அப்பா, காதுல அப்படியே தேன் வந்து பாயுதுரா சாமி. இத பாருப்பா, கதை விட்டதெல்லாம் போதும். இனிமே இந்த மாதிரிலாம் விடாத. இது என் வீடு இல்லப்பா. இங்க ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக ஒரு மகராசி வந்திருக்கால, அவளோட வீடுப்பா இது. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கட்டி ஆடுறதுக்காக அவ வரம் வாங்கிட்டு வந்திருக்கா. நானும் என் பொண்ணும் பரதேச குடும்பம் தானே. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கடையில சாப்பிடுறது கேவலமா என்ன? நானும் ஒரு காலத்துல இட்லி சுட்டு வித்தவ தானே. இவ ஏமக தானே. எங்களோட தரித்திரம் எங்களையே சுத்தி சுத்தி வருது. கால கொடுமைய யாரால மாத்த முடியும் சொல்லு? சில மகராசிங்க மாதிரி அட்ட தர்த்தத்துல பிறந்திருந்தாலும் போன இடத்துல புருஷ சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுல நாட்டாம நர்த்தனம் பண்ணி பவுசு காட்டுறதுக்கு என் மகளுக்கு கொடுத்து வைக்கலையே. அவ இந்த தர்தனம் பிடிச்ச வயித்துல எல்லாம் பிறந்து தொலைச்சிட்டா. அம்மா, என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? சாமி கடவுளே, உன் கால்ல விழுந்து வேணாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. இத்தோட இந்த பேச்சை விட்டு நாங்க ஆத்தாளு மகளும் இந்த வீட்டுல ஒரு ஓரமா ஒதுங்கி கடந்துக்கிறோம்ப்பா. அதுக்கு மட்டும் பெரிய மனசு பண்ணி அனுமதி கொடு சாமி. உனக்கு புண்ணியமா போகும். அம்மா, எனக்கு வேற வழி தெரியல மாமா. அதான் வரலன்னு போய் சொல்லிட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன மாமா ஆச்சரியம்? பொய்யே சொல்லாதவ நீ எப்படிமா உன்னால இவ்வளவு தைரியமா பொய் சொல்ல முடிஞ்சது? வேற என்ன மாமா பண்றது? உங்க புள்ளைய பொறுத்த வரைக்கும் பொய் நெஜம் இது எல்லாமே ஒண்ணுதான்னு தோணுச்சு. நான் எப்படி நடந்துகிட்டாலும் உங்க புள்ளை என்ன உடனேவோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன டார்ச்சர் பண்ணத்தான் போறாரு. அத கொஞ்சம் தற்காலிகமாவது தள்ளி போடலாமேனு தான். என்னம்மா இவ்வளவு விரக்தியா பேசுற நீ? பின்ன என்ன மாமா, எங்க அப்பா என்ன பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லித்தான் என்ன வளர்த்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றதுனா ஒரு கூச்சும் அருவருப்பா இருக்கும். இப்ப அதெல்லாம் எனக்கு போச்சு மாமா.
இப்பெல்லாம் உண்மையை மறைக்கிறது, பொய் பேசுறது, போட்டி மனப்பான்மையோட புருஷன்கிட்டயே நடந்துக்கிறதுன்னு நான் ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை வாழ்வேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மாமா. உங்க புள்ள கூட வாழ்ந்து வாழ்ந்து நானும் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐய, என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆமா மாமா, நான் சொல்றதுதான் உண்மை. புள்ள பூச்சி மாதிரி இருந்த என்ன உங்க புள்ள கொட்டி கொட்டி நான் கொள்வியா மாறிட்டேன். கேக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா? உங்க புள்ளன்னு சொல்றியே, என் பிள்ளையாலதான் நீ இந்த நிலைமைக்கு ஆளான்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குமா? விடுங்க மாமா. சரி, போனது போகட்டும். எப்படியாவது நீ இந்த வேலையில சேர்ந்துரு. இந்த பையன் அதை சொன்னா இதை சொன்னான்னு அவனுக்கு பயந்து விட்டுறாத. எதிர்த்து நில்லு. உனக்கு ஆதரவா நான் இருக்கம்மா. நன்றி மாமா. ஆட என்னம்மா எனக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு, நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதாம்மா என்னோட ஆசை. அப்பா கோபி பா, என்னப்பா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்பா. சொல்லுப்பா. புண்ணியதானம் பண்றத பத்தி மாமா என்கிட்ட பேசினாரு. நல்ல விஷயம் தானே? அதான்ப்பா, 7வது நாள் வச்சுக்கலாம்னு சொன்னார்ப்பா. என்னப்பா 7வது நாளா? ஆமாண்ணே, குழந்தை பிறந்ததுல இருந்து 7வது நாள். அது எங்களுக்கும் தெரியும். ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் என்ன மாமா? புண்ணியாதனங்கிறது ஓகே, அது இங்க வீட்டுல இருக்கிறவங்கள கன்சல்ட் பண்ணாம உன் பாட்டுக்கு அறிவிக்கிற. அதானே, எங்க யார்கிட்டயும் சஜஷன் கேட்காம நீ பாட்டு சொல்ற. பெரிய ஆள் ஆயிட்டா கோபி நீ. ஏனே, 7வது நாள் புண்ணியதானம் பண்றதுல உங்களுக்கு என்ன 7.5 வந்துச்சு? டேய், நாங்கெல்லாம் வர முடியாது, முக்கியமான வேலை இருக்கு. உங்களோட முக்கியமான வேலைன்னு எனக்கு தெரியும். வீம்பு பேசாதீங்க. முத ஒரு நல்ல காரியம் நடத்துன்னு பேச வர்றேன், வேணும்னு தலங்கள் பண்ற மாதிரி பேசுறீங்க. டேய், நல்ல காரியம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குடா. வீட்ல இருக்கிறவங்க கலந்து பேசிதான் முடிவு பண்ணணும். உன் பொண்டாட்டி வீட்ல சொல்றத கேட்டு இங்க வந்து சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? ஏக்கா, ஒவ்வொன்றுத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது பேசணும்னு பேசி வச்சுட்டு பேசுறீங்களா? டேய், நீ தாண்டா அப்படி பண்ற. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? டேய், உன் பொண்டாட்டி வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மரியாதையை எப்போது எங்களுக்கு கொடுத்துருக்க? அட்லீஸ்ட் எங்களை ஒரு மனுஷனாவது மதிச்சிருக்க? என்ன பேசிக்கிட்டே போற? பின்ன என்னப்பா, பேசாம என்ன பண்ண சொல்றீங்க? கோபி, நல்லா யோசிச்சு பாரு. பம்பாயில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு தகவல் சொன்னியா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மாணிக்கம் போஸ் தான் டீல் பண்ணாங்க. உனக்கு உரிமைப்பட்டது நாங்களா இல்ல அவங்களா? அண்ணே, அங்க இருந்த சூழ்நிலையே வேற. என்ன போல சூழ்நிலை? இங்க பாருங்க, நான் போன் பண்ணி யார்ட்டையும் பேசல, அவங்களா போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் யாருக்கும் போன் பண்ற சூழ்நிலை இல்ல. சரி, ஒரு தகவலாவது எங்களுக்கு சொல்லல. அண்ணே, எல்லார்கிட்டையும் சொல்லி இதே டென்ஷன் படுத்துன்னு சொல்ல போதுமா? டேங்கப்பா, என்ன தாங்குறாங்கடா சகரங்கள. பைத்தியக்காரத்தனமா பேசாத கோபி. வேண்டாம், விட்டுரு. வா சொல்றேன். என்னப்பா? என்ன நீ அவங்கள மாதிரி நடந்துக்கிற? அவங்க பேசுறத பாத்தீங்களா? கோவப்படக்கூடாது. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நீயும் பதிலுக்கு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு குழந்தை விசேஷத்துக்கு வரமாட்டாங்க. வராம போட்டும்பா, என்னால இனிமே அவங்கள தாங்க முடியாது. என்ன நீ அர்த்தம் இல்லாம பேசுற? இது பார், குழந்தை விசேஷத்துக்கு மாணிக்கேஸ்வரர் வீட்டுல இருந்து யாரும் வரப்போறது இல்ல. ரவி வீடு கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம வீட்டுல இருந்து யாரும் வரலன்னா நல்லா இருக்காதுல்ல? அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் மாமனார் மனசு வருத்தப்படுவார்ல? அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? சுத்தி இருக்க எல்லாருக்கும் நான் தப்பானவனா இருந்தா வெளியில இருந்து பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்? நான் தானே தப்பானவனா தெரியுமேன்னு சொன்னாரு. அப்ப நான் அவருக்கு சமாதானம் சொன்னேன். ஆனா அவர் சொன்னதுல அர்த்தம் இருக்குப்பா. ஊரு அவர் சொன்ன மாதிரிதான் பேசும். இப்ப என்னப்பா பண்ணணுங்கிறீங்க? நம்ம காரியம் தான் முக்கியம். நானே அவங்க பேச்செல்லாம் பெருசாவே எடுத்துக்காத. முடிஞ்சா சமாதானப்படுத்தப்பார், இல்லைன்னா அவங்க போக்கில விட்டுரு. உன் பையனுக்கு முதல்ல ஒரு விசேஷம் வைக்க போறேன். அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று செய்யணும்பா. அதான் என் ஆசை. சரிப்பா. நீ சொன்ன பேச்சு கேட்கணும். அப்படிதான். சம்பந்தி, வாங்க 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 சம்பந்தி. வந்தேன். நல்லா இருக்கீங்களா? இருங்க, பேத்தியை கொஞ்சிட்டு இருக்கீங்களா? அப்பா
வாப்பா. எப்படி ஆமா இருக்கீங்க? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. இது என்ன சொல்லுது? உன் காயம் தேவையில்லையா? பரவாயில்லப்பா. மாப்பிள்ள கடைக்கு போயிருக்காப்புல, இப்ப வர நேரம் தான். அப்படியா? அப்ப தண்ணி குடிங்க. குடிங்கப்பா. இந்த பூ பழம் எல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்குமா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்த விஜயோட மகனுக்கு புண்ணியாஜனம் வருது, அதுக்கு நேர்ல வந்து கூட்டு போலான்னு தான் வந்தேன். உங்ககிட்ட என்னங்க ஒளியும் வருவ? இப்படி கூப்பிட வந்தது கூட ஒரு சாக்கு தான். நெசமாவே லீலாவை பார்க்கணும்னு தான் வந்தேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில லீலா கிட்ட மாப்பிள்ள அவ்வளவு கடுமையா நடந்துகிட்ட பிறகு பெத்த மனசு தாங்கல எனக்கு. பின்னாலேயே ஓடி வந்து சமாதானப்படுத்தணும் துடிச்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திக்கிட்டேங்க. இப்போ கூட இங்க வரத்துக்கு முன்ன 1000 வாட்டி தயங்கினேன். மனசுல எவ்வளவு ஆசைங்க. முடிஞ்ச ரவி மாப்பிள்ளைட்ட கூட தயவு செய்து என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பாசமா இருக்குன்னு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா நடக்கிற காரியமா இது?